ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான இட்லி பொடி. இட்லி பொடி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் 100 கிராம், வெள்ளை எள் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 கிலோ, பெருங்காயம் தூள் 1 ஸ்பூன், ஒரு 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து 1/4 கிலோ. இட்லி பொடிக்கான தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இட்லி பொடி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சு இந்த பேன் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுக்கலாம். வறுத்து எடுத்ததும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுத்து எடுக்கும் போதே அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடலைப்பருப்பையும் உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்த பிறகு மீதி பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை எள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எள் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அரிசி கொஞ்சம் கலர் மாற ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கும் போதே நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். அதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பேனில் பூண்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மிதமான சூட்லேயே பூண்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த பொருளை நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாவை நம்ம அரைச்சி வச்சுப்போம். காஞ்ச மிளகா அரைச்சதும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துப்போம். அது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி வச்சுப்போம். இப்போ வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்து, பெருங்காயத்தூள், வெள்ளை எள், அரிசி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுப்போம். கடைசியாக நம்ம எல்லாம் அரைச்சி முடித்த பிறகு வறுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்து அரைச்ச பிறகு அந்த பவுட்ரு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வறுத்த எல்லா பொடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.